தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நடிகரா இருக்கிற வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்லை. விஜயர்கள் சார்ந்தா சொல்றேன், லேசா பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு போட அவ்வளவுதான். ஆனால் எப்போ அரசியல் அரங்குக்குள்ளே வந்தாரோ தினந்தோறும் பிரச்சனை. அவங்கள தொடாமல் இருந்த ஒரே ஒரு அமைப்பு பீட்டா, கடைசியில் அவங்களே இப்போ கை வச்சிட்டாங்க. இதை பற்றி பேச போகிறோம். நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்குல்ல, எக்ஸிட் போல்ஸ் என்ன ப்ரோ என்ன வெளியாகலை அப்படின்ட்டு. இது எதுக்காக? இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்களேன். புறாவுக்கு போறா அக்க போறா இருக்க மாதிரி தான் பல டிவி கேட்கறவங்க இப்போ நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சார கூட்டத்தில் விஜய் அவர்கள் புறாவை பறக்க விட்டார்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த புறாவோட சிறகுகளில் பார்த்தீங்களா, ஃபுல்லாக டிவிகே ஃப்ளாகோட அந்த கலர்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தியிருந்தாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ புறாவை நீங்கள் பிடிச்சி அதை வளர்க்குறன்ற பேரில் ஃபுல்லாக கலர் அடித்து அதை டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னது இது? இதை நீங்கள் பண்ணலாமான்னு நான் கோவப்படல, பீட்டா கோவப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு விவகாரம் பீட்டா மறக்க முடியுமா? அதை இப்போ புறாவுக்காக இப்போ திருப்பி அதே பீட்டா இப்போ புறாவுக்காக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சார்ந்து. பீட்டா இந்தியா அமைப்பு இருக்குல்ல, அவங்க விஜய்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, தாவைக்கா பிரச்சாரத்தில் புறாக்களுக்கு இந்த வண்ணப்பூச்சிலாம் நீங்கள் அடிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்க. இனிமேல் பிரச்சாரங்களில் விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை நீங்களே வெளியிடுங்களேன். அவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம், வேறு எதுவும் பெருசாக கேட்கல, அறிவிப்பை வெளியிடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த சினிமாவில் நம்ம படங்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த படத்தில் பறவைகள், விலங்குகளாக துன்புறுத்தப்படணும்னு காடு போடுவாங்க பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் எந்த அமைப்போ அதே அமைப்பு தான் இந்த ரெக்வெஸ்ட்டை விஜயர்கள் சார்ந்து முன் வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப ஹாஷாக அவங்க கண்டனம்னு பதிவு பண்ணாமல் மேலோட்டமாக கடந்து போயிருக்க காரணமே பெருசாக அங்கே சேதாரம் இல்லைன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஏதாவது சேதார புறாவுக்கு ஏற்பட்டுருந்துச்சு, விவகாரம் இன்னும் வேறு மாதிரி பெருசாக போயிருக்கும். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெடியாக இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு. ஓகே, இவ்வளோ நாட்களாக தேர்தல் பரப்புரை காலத்தில் ரொம்ப அயராமல் உழைச்சிட்டு இருந்தார் ஸ்டாலின் அவர்கள். எப்படி எல்லா கட்சியோட தலைவர்களும் பண்ணுவாங்களோ அவரும் அதே பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் கிளம்பி போகிறாப்புல. ஒரு 4 நாட்கள் வரைக்கும் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வர போகிறாருங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வர நேரம் நெருங்கிட இல்லையா, அவர் அப்போ வந்து கரெக்டாக இருக்கணும், ஓய்வுக்காக கொடைக்கானல் கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குடும்பத்தோடு கிளம்பி வெளிநாடு போயிட்டாப்புல. ஏன்னா இவ்வளோ நாட்கள் அயராத பரப்புரை பண்ணியா, ஸோ அவரை இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டாங்க. இவங்கெல்லாம் எப்போ வந்து ஒரு இடத்துல நின்று எதிர்பார்க்க போகிறாங்க, May 4th. அந்த May 4th தெரிஞ்சிருவங்க தமிழ்நாடு தலையெழுத்து என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான விஷயத்தப்போ அறிவிச்சிருக்காங்க. நம்ம முதலே சொன்னோம்ல, எல்லா வாக்குகளையும் சரிபார்ப்பாங்க தேர்தல் பணியாளர்கள். ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த குறிப்பிட்ட பூத்தில் திரும்பவும் இந்த ஓட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு ஏற்படாது. இதைத்தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்க 75,064 வாக்குச்சாவடிகள், இதில் ஒன்றுத்தில் இருந்து கூட மறு வாக்குப்பதிவு நடத்தலாம் அப்படின்ற பரிந்துரை எங்களுக்கு இன்னும் வரலங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், வாக்குப்பதிவு கரெக்டாக முடிஞ்சிருக்கு, வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பண்ணதில் எந்த குளறுபடி ஏற்படலைன்னு தேர்தல் ஆணையத்துக்கு வாக்குச்சாவடி சார்ந்தவங்க இப்போ இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ குளறுபடி இல்லைன்றதுனால மறு வாக்குப்பதிவு சார்ந்து இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் மக்களே, அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இதே போல் மேற்கு வங்கம் இருக்குல்ல, அங்கே ஒட்டுமொத்தமாக 44,376 வாக்குச்சாவடிகள். அங்கேயும் நமக்கு இங்கே வாக்குப்பதிவு நடந்தால் அது 23ஆம் தேதி அங்கே நடந்துச்சா முதற்கட்ட வாக்குப்பதிவு. அங்கேயும் எந்த பூத்தில் இருந்தும் ரெக்கமெண்டேஷன் வரல, மறு வாக்குப்பதிவு நடத்துவோன்னு யாருமே சொல்லலை. ஸோ மேற்கு வங்கத்தில் மறு வாக்குப்பதிவு கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃபேஸை பேஸ் பண்ணி. தமிழ்நாட்டிலையும் கிடையாது மக்களே. ரைட்டு, நோ ரீபோல் அப்படின்ற விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, ரீபோல் பண்ண போகிறது இல்லைன்னு. இந்த எக்ஸிட் போல் இது சார்ந்து தான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பிருப்பீங்க. என்னது இது, முன்னாடிலாம் உடனே வந்துடும் எக்ஸிட் போல்ஸு ரிசல்ட் இது அதுன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்தோட பார்த்தா மாதிரி தெரியலையே. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பார்த்தேன், ஸ்டேட்டஸில் பயங்கரமாக ஏற்றி வச்சிருக்காங்க, இவங்க தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க அதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்ஸ்னு. ஆனால் நான் எதுவுமே அஃபிஷியலாக பார்க்கலையேன்னு பல பேர் ஏங்குவீங்களே.
அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் தெளிவாக சொல்கிறேன் மக்களே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ செய்தித்தளமும் இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை இது வரைக்கும் வெளியிடலை. தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அந்த மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. நான் பல பேர் ஸ்டேட்டஸில் ஏற்றிட்டு இருக்கீங்களா, அதை பார்த்து இன்னொருத்தர் நம்பிடாதீங்க. அது ஆக்சுவலாக இப்போ நம்ப வேண்டிய தேவையே கிடையாது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்குல்ல, இது வழக்கமாக வாக்குப்பதிவு முடிஞ்ச அடுத்த 30 நிமிஷத்துக்குள்ளேயே வெளியே வந்துடும். இதை நம்ம வழக்கமாக பார்த்து பழக்கம். ஆனால் இந்த முறை எப்படி வெளியாகலை, இந்த கேள்வி தான் பல பேர் மனசில் இருக்குது. ஏன்னா நாளே கடந்துருச்சு. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்சுது, இன்றைக்கி என்ன நாள். ஆனால் இது வரைக்கும் எக்ஸிட் போல் ரிசல்ட் எதுவுமே வெளியே வரல. ஆக்சுவலாக பல கட்டுப்பாடுகள் இருக்குங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தில் ஒரே ஃபேஸாக தேர்தல் வாக்குப்பதிவு நடந்து அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு முடிஞ்ச 30 நிமிஷத்தில் எக்ஸிட் போல்ஸ் வெளியே வருது பழக்கம். எக்ஸிட் போல்ஸ் வெளியே வரதான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை ஒரே மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குது. ஓகே, புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126A இதன்படி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் இருக்குல்ல, இதை வெளியிட தற்காலிக ஊடக தடை இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த பிரிவு எப்போதுலேருந்தே இருக்குது. இப்போ தான் நமக்கு இது பரிட்சயமாக தெரிய வருது. ஒருவேளை இதை மீறி யாராவது எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை வெளியிடுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி ஆக்ஷன் எடுப்பாங்க. சிறை தண்டனை கிடைக்கலாம், இல்லைனா அபராதம் கூட விதிக்கப்படலாம். சீரியஸான விஷயம் தான் இது. எதுக்காக இந்த தடை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்காளர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாதுங்க. இதுக்காக தான் இந்த தடை. நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு வாக்குப்பதிவு. அப்புறம் என்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறோம்? இல்லையே, எக்ஸிட் போல்ஸை வெளியிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. இப்போ எல்லா மாநிலங்களும் தேர்தல் முடிஞ்சிருச்சா? ஓகே, ரைட்டு. அப்போ எதுக்காக வெஸ்ட் பெங்காலில் மட்டும் 2 கட்டமாக தேர்தல் நடக்குது? புரிஞ்சிச்சா? அதாவது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் இங்கெல்லாம் தேர்தல் வாக்குப்பதிவு ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேற்கு வங்கத்தில் இன்னும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இருக்குது. அதுவும் நடந்து முடிஞ்சாதான் நாம் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும். புரிஞ்சிச்சா மக்களே? ஓகே. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய தேர்தல் நடக்கும்போது இந்த விஷயத்தை எப்பவுமே சீரியஸாக பார்ப்பாங்க தேர்தல் ஆணையம். எல்லாத்திலும் வாக்குப்பதிவு முடிகிறப்ப நாம் இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை தெளிவாக எதிர்நோக்கலாம். பிரச்சனையே வேணாம் உங்களுக்கு. மேற்கு வங்கத்தில் மொத்தமாக இருக்கிறது எவ்வளோ தொகுதிகள்? 294. நமக்கு 234. ஸோ நம்மளை விட அங்கே எவ்வளோ ஹியூஜாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ 2 கட்டமாக வாக்குப்பதிவு. கடந்த 23ஆம் தேதி முதற்கட்டத்தில் 152 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சது. வர்ற 29ஆம் தேதி 142 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடக்க போகுது, 2ஆம் கட்டம். இதோட அவ்வளோதான், மொத்தமாக வைண்ட் அப் பண்ணுறாங்க. இதோட வெஸ்ட் பெங்காலில் இட் மீன்ஸ் 29ஆம் தேதியோடு வெஸ்ட் பெங்காலில் ஃபுல்லாக வாக்குப்பதிவு முடிஞ்சிடும். இது முடிஞ்சிடும் பார்த்தீங்களா, சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:30 மணி போலயே நாம் இந்த எக்ஸிட் போல்ஸை எதிர்பார்க்கலாம். இது வேணா தொடர்ந்து பட்டு எல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னவா அமைய போகுதுனாக்கா, ஒரு மாநிலம் சார்ந்தலைங்க, 5 மாநில தேர்தலில் இது 5 மாநிலங்களுக்கான எக்ஸிட் போல்ஸையும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் வெளியிட ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டு ஒரு வேளை இவங்க தான் ஆட்சியை பிடிக்க போகிறாங்களோ அப்படின்னு நம்ம மனசில் விதைக்கிற மாதிரி சில விஷயம் அமைஞ்சிடும். சரி, ரைட்டு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க வெஸ்ட் பெங்காலையும் போட்டி இடலை அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. உதாரணத்துக்கு இங்கே அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி போட்டிடுறாங்களா? வெஸ்ட் பெங்காலில் பாஜக போட்டிடுதா? ஸோ இங்கே போட்டிடுற அதே கட்சி அங்கேயும் போட்டிடுறாங்களா? இப்போ அங்கே செகண்ட் ஃபேஸ் வாக்குப்பதிவு நடக்கலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட் வெளியாகுதுன்னு வைங்க, இது போல் ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு இத்தனை இடங்கள் கிடைக்குன்ற மாதிரி. இது வெஸ்ட் பெங்காலில் இந்த செகண்ட் ஃபேஸ் வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வாக்காளர்களுக்கு தெரிய வருதுனாக்கா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இதுக்காக தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரியாமல் 1008 வதந்திகள் அடுத்தடுத்து பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. வாய்மொழியாக இல்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாகவும் நிறைய சோஷியல் மீடியா பேஜில் அவங்களோட ஸ்டேட்டஸ்லையும் ஸ்டோரிலையும் பயங்கரமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் 4 வாய் 4 விதமாக பேசல. அதில் வாய் என்ன சொல்லுது? இதை பாரு, நான் சொன்னல திமுக தான்னு அப்படின்னு ஒரு பக்கம் ஸ்டேட்டஸு. ஏதோ எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டுன்னு ஒரு சில விஷயங்களை காமிச்சு கீழே இப்படி போகிறாங்க ஸ்டேட்டஸு. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இபிஎஸ் அவர்கள் அடுத்த ஜெயலலிதாவா உருவெடுத்துட்டார் பார்த்தீங்களா, இதை நான் சொன்னேன் அப்படின்னு நடந்துச்சுல அப்படின்னு இன்னொரு பக்கம். இதெல்லாம் தாண்டி பேரலல் இன்னொரு பக்கம் எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்களே எங்கள் தளபதியை. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் மேலே தளபதி சாதிச்சிட்டார் பார்த்தீங்களா. புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கு. முதல்வன் படம்னாப்பா சினிமாவில் பார்த்தது, இங்கே பா ரியல் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம். அல்டிமேட்டாக இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியாக சீமான் அண்ணனால தமிழகத்துக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம். இது 4 நம்பாதீங்க மக்களே. இதெல்லாம் ரொம்ப ஹைப்பில் அவங்களே ரூமர் கூட தெரியாமல் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸில். ஒவ்வொரு முறை வாக்குப்பதிவு நடக்கும்போது வித்தியாசமாக பல நிகழ்வுகள் நடக்கும்ல. அந்த வகையில் வெஸ்ட் பெங்காலை பற்றி சொல்கிறேன். தாராபரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வாக்குச்சாவடி ஒன்று இருந்துச்சுங்க. மக்கள் அங்கே ஓட்டு போட வந்துக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அப்போ
கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் ஒரு நபர் ஓட்டு போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. என்னடா ஏதுன்னு பார்த்தா ஒரு பெண்மணிக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்ன மேட்ருனா, அவர் திருமணமானவர். அவரோட மனைவி 2 வருஷங்களுக்கு முன்னாடியே இவர் வேணான்ட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்னொருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அப்பேற்பட்ட கிளம்சியான ஸ்டோரி இது. அந்த லேடி திரும்ப வருவாங்கன்ட்டு இவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓட்டு போட இங்கே தான் வந்தாவனோ உன்னை பிடிச்சிரும் அப்படின்ட்டு. அந்த லேடியும் வந்திருக்காங்க ஓட்டு போகிறதுக்காக. பிடிச்சிட்டாரா? பிடிச்சி விட மாட்டேன்ட்டாரு. நான் மட்டும் வேணாம், என் பேர் மட்டும் வேணுமா, உன் பேருக்கு பின்னாடி ஓட்டர் ஐடியில் தூக்காத, அந்த ஓட்டர் ஐடியில் என் பேரை நான் பார்க்கக்கூடாது, தூக்கு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸு அப்புறம் இந்த அஃபிஷியல்ஸ்லாம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தற்காலிகமாக ஒரு பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு 2 பேரையும் ஓட்டு போட வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் திரும்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுல இருக்கலான்ற மாதிரி தான் இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கணவனோட வழி புரியுது. ஆனால் அதை மனைவி பண்ணது சரியா தப்பான்னு தனியாக டிபேட்டை பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். எதுக்காக எதனுக்கு பிரச்சனை போயிருக்கு பார்த்தீங்களா? மமதா பானர்ஜி அவர்கள் திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் பாஜகவை வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் எங்களோட குறி டெல்லி தான், டெல்லியில் ஆட்சி அமைக்கிற முயற்சியை தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. புரியலையா? மாநிலத்தில் மட்டும் இல்லை, மத்தியில் நாங்கள் ஆட்சி அமைப்போன்ற நம்பிக்கையை அவங்க இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், மமதா பானர்ஜி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே ரைட்டு. அமித்ஷா அவர்கள் இதை கிண்டல் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? மேற்கு வங்கத்திலேயே மமதாவுக்கு வேலை இல்லாதப்போ அவங்க டெல்லிக்கு மட்டும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இட் மீன்ஸ் வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், மமதா பானர்ஜியோட பார்ட்டி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போதுன்னு அமித்ஷா அவர்கள் இங்கே திட்டவட்டமாக அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மியை சேர்ந்த இந்த ராகவ் சித்தா இருக்கார்ல, இவரை பற்றி நம்மளே அவ்வளோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இவரை கட்சி தூக்குனாங்களா, எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறப்ப, ஏங்க இவர் பாஜக எதிர்த்து பெருசாக கேள்வி கேட்க மாட்டாரு, பிஎம் மோடியை பெருசாக டார்கெட்டே பண்ண மாட்டாரு, சரி பார்லிமெண்ட்டை வெளிநடப்பு செய்யலான்னு பார்த்தா எங்கள் கூட வரமாட்டாரு, எல்லாத்தையும் தனிச்சே இருக்காரு, இவர் எதுக்கு எங்கள் பார்ட்டிக்கு சும்மா சில்லறத்தனமான கேள்விகளை கேட்குறாருன்னு அவர் கேட்டதுனால கேள்விகள் தான் மக்கள் நலன் சார்ந்து. ஆனால் அதை சில்லறத்தனமான கேள்விகளாக இந்த ஆம் ஆத்மி கட்சியினர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவர் கட்சி விட்டு தூக்குனாங்களா? அவர் பாஜக தான் போகிறார், நம்ம ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லிட்டோம். இப்போ அதை தான் பண்ணியிருக்காப்புல. பாஜக தேசிய தலைவர் இருக்கார்ல நிதின் நபின், இவர் முன்னிலையில் ராகவ் பாஜகவில் சேர்ந்துட்டாரு அஃபிஷியலாக. இவர் மட்டும் இல்லைங்க, ஒட்டு மொத்தமாக 7 எம்பிஸ் இங்கே அணைஞ்சிருக்காங்க. ப்ரோ அங்கேருந்து இங்கே வராங்கனாக்கா பதவி பறி போயிடுமா அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக 10ல் 7 3ல் 2 ஸோ 3ல் 2 பங்கு எம்பிஸ் கட்சி மாறினதுனால பதவி பறி போகாது. ராகவ் எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு, எதுக்கு பாஜகவில் உடனே சிரமம் வெயிட் பண்ணுறாரு, நம்ம அப்பயே ஸ்பெகுலேஷனை முன் வச்சிருந்தோம்ல, அது காரணம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இதுக்கு மத்தியில் ஆம் ஆத்மி கட்சியினர் சும்மா இருப்பாங்களா? அவங்க குற்றச்சாட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, பாஜக எங்கள் கட்சியை உடைக்க பார்க்குது, என்னென்ன வேலை பண்ணி பிரிக்கிறாங்களே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜக ஒரு தூக்க சொல்லலையே, ஆம் ஆத்மி முடிவு பண்ணி தான் தூக்குச்சு, தப்பு யார் மேலே? ஓகே ரைட்டு. இதுக்கு மத்தியில் ஜனநாயகன் படம் லீக் ஆச்சுல, அதை பற்றின அப்டேட்டை கொடுத்துட்றேன். இந்த தென்னிந்திய ஃபிலிம் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஜனநாயகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் இருக்கார்ல, இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன காரணம் சொல்கிறாங்க? ஏங்க ஒரு சங்க விதிகள்லாம் மதிக்கலைங்க. அதாவது சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறவங்கள மட்டும்தான் உதவியாளர்களாக பயன்படுத்தணும். ஆனால் அவர் அப்படி பண்ணுற மாதிரி தெரியலையே. ஜனநாயகன் படம் லீக் ஆனதுக்கு பிரதீப் அவர்கள் டைரெக்டாக ரீசன் இல்லை அப்படின்னாலும் அவரோட கவனக்குறைவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. மக்களே, இது இப்போ லைட்டாக ஆரம்பிச்சிருக்க பிரச்சனை. இது எவ்வளோ பெருசாக விஷயம் எடுக்கும் பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க தரப்பு கருத்துக்கள் இதுக்கப்புறம் தான் வெளியே வருமே. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. வர்ற மே 4ஆம் தேதி நமக்கு காத்திருக்கிறது ஷாக்கா, இன்ப அதிர்ச்சியா, எதிர்பாராத ட்விஸ்டா, இல்லை எதிர்பார்த்த ரிசல்ட்டா? என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.